Hi friends, welcome to RasaGulla Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஈஸியா நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல இட்லி தட்டு வச்சிட்டு நெல்லிக்காயை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமான நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி எப்படி ஊறுகாய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இதையே நிறைய செய்கிறதுனாலும் இதே மெத்தடில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் போல் வேகட்டும். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போவே விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டச் பண்ணாலே தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக வர ஆரம்பிச்சிடும். எல்லா நெல்லிக்காயும் நல்லா ஆறின அப்புறமா சென்டரில் இருக்கிற இந்த கொட்டையை வெளியே எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். சும்மா அப்படி நீங்கள் பிரித்து விட்டாலே தானாக எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் சாதாரணமாக நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஈஸியாக நிறைய நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தான் இதை வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பித்ததும் நல்லா வறுப்பட்டதும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நெக்ஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுப்படணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்தயத்தோட ஸ்மெல் வந்ததுமே கடுகு வெந்தயம் ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நார்மலாக ஊறுகாய் பார்த்திங்கனாவே கொஞ்சம் உப்பு நல்லா தேவைப்படும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு வேக வச்சுருக்க நெல்லிக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் உப்புலாம் போதுமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் சிம்லேயே அப்படியே வேகட்டும். 10 நிமிஷத்துலேயே ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே நல்லா தெரியும் நெல்லிக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. சாதாரணமாக நெல்லிக்காயை கொடுத்தா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சிலருக்கு புளிப்பாக பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு துண்டு இல்லை 2 துண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அதனால ஊறுகாவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட வேணாம். நீங்கள் தாராளமாக 1 இல்லை 2 பீஸ் தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயிலாக மேலே நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கடுகும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் சேர்த்த அப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆனில் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. சூப்பராக ரொம்பவே சுலபமாக வீட்லேயே சட்டுன்னு நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சாச்சு. இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நிறைய அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதா இருந்தால் ஆயிலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாட்டிலில் ஊறுகாய் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பாட்டிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கும் ஊறுகாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.